மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் இணையும் உத்தவ் தாக்கரே. இந்த செய்தியை டெல்லியிலிருந்து இருக்கக்கூடிய செய்தி தமிழில் நாம் தருகிறோம். மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனை தலைவர் ராஜ் தாக்கரேயும் சிவசேனா உத்தவ் பிரிவினுடைய கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரேயும் மீண்டும் மகாராஷ்டிராவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதால் மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் செய்தியில் தெரிவித்திருக்கிறது. மகாராஷ்டிரா தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழிப்பாடமாக ஹிந்தியை கட்டாயமாக்க மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த முடிவிற்கு ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் மகாராஷ்டிரா நலனுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் தங்களுக்குள்ளான பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு ஓர் அணியில் திரள வேண்டும் என இருவரும் தனித்தனியாக சனிக்கிழமை தெரிவித்தார்கள். இதனையடுத்து இருவரும் விரைவில் மீண்டும் இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மகாராஷ்டிரா அரசியலில் வட்டாரத்தில் பரபரப்பை அதிகரித்திருக்கிறது. நடிகரும் இயக்குநருமான மகேஷ் மஞ்சரேக்கருடனான கலந்துரையாடலில் பேசிய ராஜ் தாக்கரே, சிவசேனையில் நான் இருந்தபோது உத்தவ் தாக்கரேயுடன் பணியாற்றுவதில் எனக்கு எவ்வித சிக்கலும் ஏற்படவில்லை. ஆனால் தற்போது என்னுடன் இணைந்து பணியாற்ற உத்தவ் தாக்கரே தயாராக இருக்கிறாரா என்ற கேள்வி எழுப்பினார். எங்களுக்குள் நிலவும் பிரச்சனைகளை விட மகாராஷ்டிரா நலனே பெரிது. மராத்தியர்களுடான போராட்டத்தை ஒப்பிடுகையில் இந்த பிரச்சனை மிகவும் சிறியது. மீண்டும் நாங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு கடினமான காரியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். தனது கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் சனிக்கிழமை பேசிய திரு உத்தவ் தாக்கரே, சிறிய பிரச்சனைகளை புறந்தள்ளிவிட்டு மராத்தியர் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பவர்களோடு ஓர் அணியில் திரள நானும் தயார். மகாராஷ்டிரத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் குஜராத்துக்கு சென்றபோது எம்என்எஸ் தலைவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதாவது மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவின் தலைவர் ராஜ் தாக்கரே. இதை கவனத்தில் கொண்ட கட்சிகள் தில்லி மற்றும் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்திருக்கும். மக்களவைத் தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளித்துவிட்டு பேரவைத் தேர்தலின் போது அவர்களை எதிர்த்துவிட்டு மீண்டும் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் எதுவும் மாறாது. முதலில் மண்ணின் மனத்திற்கான மகாராஷ்டிராவுக்கு எதிராக செயல்பாடுகளை எல்லாம் இங்கு வரவேற்காதீர்கள். அதன் பிறகு மாநில நலன் குறித்து பேசலாம். எனக்கு யாருடனும் மோதலில்லை. பாஜகவுடான கூட்டணி வேண்டுமா அல்லது எங்கள் கட்சியுடன் கூட்டணி வேண்டுமா என்பதில் மராத்திய மக்கள் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்றார் அவர். சிவசேனா கட்சியின் நிறுவனர் பால் தாக்கரேயின் இளைய சகோதரர் மகனான ராஜ் தாக்கரே அக்கட்சியிலிருந்து 2006ஆம் ஆண்டு விலகி மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனையை தொடங்கினார். மண்ணின் மைந்தன் என்ற முழக்கத்தோடு மிக கடுமையான பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். கடந்த 2009இல் நடைபெற்ற மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தலில் 13 தொகுதிகளில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா வெற்றி பெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற மற்ற தேர்தல்களில் அவரது கட்சி எந்த பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் ஓரிடத்தில் கூட எம்என்எஸ் என்கின்ற ராஜ் தாக்கரே கட்சியால் வெற்றி பெறாமல் பின்னடைவை சந்தித்தது. அதேபோல் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியின் தேர்தலை சந்தித்து சிவசேனா உத்தவ் பிரிவு 20 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. மும்பை மாநகராட்சி தேர்தல் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனையை எதிர்த்து ஓர் அணியாக களம் காண உத்தவ் ராஜ் தாக்கரே திட்டமிட்டு வருகிறார்களா என்கின்ற ஊகங்களும் கூட தற்போது எழுந்திருக்கிறது. ஆகவே மகாராஷ்டிராவில் இந்தி மொழி திணிப்பை இப்பொழுது அவர்கள் அரசியலாக மாற்றும் சகோதரர்கள் பழைய பகையை மறக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட இருக்கிறது. ராஜ் தாக்கரே அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்க அவர்கள் முடிவாக செய்கின்ற போது மாநில விவகாரம் அங்கே நெருப்பாக பற்றி எரியும். விவகாரத்தில் உத்தவ் தாக்கரேயோடு இணைந்து செயல்படுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்றும், அதே சமயம் ராஜ் தாக்கரேயுடைய கருத்து குறித்து கருத்து தெரிவித்த உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவின் நலனுக்காக சிறிய கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்க தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்வதும், இவர்கள் இணைந்தால் மாநில விவகாரங்கள் முன்னெடுக்கப்படும். அடிப்படைத்துவமான ஹிந்துத்துவா அதுபோன்ற விவகாரங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு தமிழ்நாடு போன்ற ஒரு நிலையை உருவாக்கி மாநில நலன்களுக்காக
மராட்டியத்தை மராட்டிய மொழி என்பதை முன்னெடுத்தால் ஆர்எஸ்எஸ் போன்ற ஏக கோர் அஜெண்டாக்கள் பின்னுக்கு தள்ளப்படும். ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஹிந்து பிராமணிய கொள்கையின் அடிப்படையில் வகுக்கப்பட்ட இவைகள் ஹிந்து சனாதன தர்மத்தை மேலோக்க ஹிந்தி மொழியை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தங்கள் நலன் சார்ந்து, தங்கள் கொள்கை சார்ந்து, தங்கள் மொழி சார்ந்து சிந்திக்கும் அவர்களை மராட்டிய லோக்கலாக அந்த மண்ணினுடைய நலன் காக்கும் விவகாரத்தை எம்என்எஸும் உத்தவ் தாக்கரேயும் புரிந்து கொண்டு அதனை ஒரு எழுச்சி குரலாக தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்பதை போன்று இப்படி மராட்டியர்களுக்கு என்று எண்ணுகின்ற போது நிச்சயமாக அடிப்படைத்துவமான மதம் என்கின்ற அந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் ராஜ் தாக்கரே பாஜக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தார். இப்போது மாறுகிறார். காலம் மாறுகிறது. ஆனாலும் இவர்களுடைய திட்டங்களை மாற்றுவதற்கு பாஜக எது போன்ற யுக்தியை கையிடப் போகிறார்கள்? மகாராஷ்டிரா பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக பாடம் ஆக்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த உத்தவ் தாக்கரே இதை மக்களிடத்தில் எப்படி கொண்டு சேர்க்கப் போகிறார்? இதையெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். ஆகவே மகாராஷ்டிரா மாநில உரிமைகளை பேசுவதற்கு அவர்கள் குரல் கொடுத்திருப்பது அந்த அரசியல் வலுப்பெறும் நேரத்தில் அடிப்படை ஹிந்துத்துவா சனாதன பிரச்சாரம் நிச்சயமாக முனை மழுங்கி போக மகாராஷ்டிராவில் வாய்ப்பு இருக்கிறது. இது சாத்தியம்தானா? போக போகத்தான் இதனுடைய அடிப்படை விவகாரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதே உண்மையாகும். செய்தி பிரிவிலிருந்து நன்றி.